உனக்கு ஏற்பட்டது இன்னொருத்தருக்கு ஏற்பட்ட மாதிரி பாவிங்கிறதாங்க எம்பத்தி. சோசியல் ஒர்க்ல அதான் சொல்லி தர்றோம். எம்பத்தி தான் ரொம்ப முக்கியம். சிம்பத்தி முக்கியம். கழிவிறக்க பார்வை முக்கியம் இல்ல, என்ன செய்யலாங்கிற சிந்தனை முக்கியம். சிந்தனை தானே செயல்ல வரும். மார்க்ஸ் சொல்றாருல, உலகத்தினுடைய அத்தனை மொழிகளிலும் ஆகச்சிறந்த வார்த்தை எது? செயல். இந்த செயலை திராவிட இயக்கம் கொண்டு வந்தது. நான் சமீபத்தில் ஃபின்லாந்து போயிருந்தேன். ஃபின்லாண்டில் நான் என்னுடைய இணையர் போயிருந்தோம். என்னுடைய மாணவர்களை லயலா கல்லூரியிலேருந்து மாணவர்களை அழைச்சிட்டு போயிருந்தோம். அங்கே ஒரு கலந்துரையாடல் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்குது. அந்த கலந்துரையாடலில் அவங்க எதிர்த்தாப்புல சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இப்போ காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 என்று சொன்னது. என்ன ஆப்ரேஷன் கேட்குறேன், அதுக்கு பேர் காக்லியர் ஆப்ரேஷன் சொன்னாங்க. நான் எழுந்திருச்சு சொன்னேன், சார் நீங்கள் 2023 பண்ணியிருக்கிறீங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணதாக 2023 சொன்னாங்க. நான் சொன்னேன் 2010 தமிழ்நாட்டில் இலவசமாக காக்லியர் இம்ப்ளான்ட்டை மர்ஃபுடைய டாக்டர் கேட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதி ஓகே சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஆகும் செலவு? 6 லட்ச ரூபா ஆகும். இந்த புடி வச்சுக்கோ. இன்னைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட், காது கேட்க முடியாதவர்களுக்கான அந்த இம்ப்ளான்ட் சர்ஜரியை தமிழ்நாடு அரசு எப்போ பண்ணுச்சு? பின்லாந்து நாடு 2023 கொண்டு வராங்க. நாம 2010 13 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். நண்பர்களே, நான் சொல்றேன், செயல் பல விஷயம் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் சாதாரண விஷயங்க. கனிமொழி மேடம் கூட ஒரு தடவை எங்களை எல்லாம் மாற்றுத்திறனாளி அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஒரு தடவை கடல்ல போய் பார்க்கணும். 36 வருஷத்துக்கு அப்புறமா தாங்க கடல்ல அந்த தண்ணியை காலில் பட்டிருக்கு. எவ்வளவு நாட்கள் ஏங்கி இருக்கே தெரியுமா சார்? உங்களுக்கு சின்ன விஷயம், எங்களுக்கு பெருசு சார். அந்த சாதாரண எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது வார்த்தை அல்ல, அது திராவிட மாடல் அரசினுடைய தத்துவம். தத்துவார்த்த பின்னணியில தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தனிப்பட்ட அந்த பாதை இருக்குல்ல, அதுல போய் ஏங்க உங்களுக்கு இருக்கிற அந்த ஆசை எங்களுக்கு இருக்காதா? அந்த கடல் நல்ல காத்து வேணும், அந்த காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னா அப்ப நீங்க மட்டும்தான் காத்து வாங்கணுமா? எங்களுக்கு வேணாமா அது? அப்ப சாதாரண மாற்றுத்திறனாளிகளுக்கும் அது போய் சேர வேண்டும் என்பதற்காக ஒரு சாய்வுதளம் போட்டு பிரத்யேக பாதை போட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. பெசன்ட் நகர்லயும் மெரினா மட்டும் கிடையாது, வேளாங்கண்ணிலையும் இருக்குது, நாகப்பட்டினத்தை கொண்டு வரேன்னு இருக்காங்க. திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்.